இதில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ். ரகுபதி மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எஸ். ரகுபதி, கரூர் துயர சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்க விருப்பமில்லை என தெரிவித்தார். திமுக எதை கண்டும் பயப்படுகின்ற கட்சி அல்ல எனவும், எமர்ஜென்சி காலத்திலும் சரி, 13 ஆண்டு காலம் ஆட்சியில்லாமல் இருந்தபோதும் சரி, நாங்கள் எதற்கும் பயப்படாமல் மக்கள் பணி செய்தோம் என கூறினார். ஓய்வு பெற்ற நீதியரசு அருணா ஜெகதீசன் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. அத்தோடு கரூர் பிரச்சனையை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கங்கள் தந்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் எதை கண்டும் பயப்படுகின்ற கட்சி அல்ல. நாங்கள் எமர்ஜென்சியை கண்டே பயப்படாதவர்கள். 13 ஆண்டு காலம் ஆட்சி இல்லாத போதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் பணியை செய்தவர்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது என்ற சொல்லை சொல்லுவதற்கு இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் அருகதை இல்லை. பயமுறுத்துவதற்கு எந்த கட்சிக்கும் தகுதியும் இல்லை. அந்த அளவுக்கு அடிப்படையிலே பலமான கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்.